ஈவினிங் டைமில் மாட்டுத்தொழுவ க்ளீன் பண்ணலான்னு போனால் மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி மழை வர்றதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம், மழை பெஞ்சா ரொம்ப கதங்கலாட்டம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்பா பால் கறந்துட்டு நான் வந்துடுறேன், நீ போய் க்ளீன் பண்ணு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 2-3 கூடை எடுத்துகிட்டு இருந்தேன். நான் எடுத்துகிட்ருக்கையிலேயே அப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரின்னு சொல்லிவிட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சிங்கிள் சைடாக இருந்தாவே அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, ராணி மாதிரி வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எத்தனை தான் அண்ணன் தம்பி பெரியம்மா பசங்க இருந்தாலும் நம்ம சொந்த பிளட்டு மாதிரி வராது. யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நான் ரொம்பவே அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றியுமே பெரியம்மா பசங்க சித்தி பசங்க அப்படித்தான். ஆனால் எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. ஆனால் அவங்களோட சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறப்ப அவங்க முன்னாடி போய் நிற்கிறப்ப நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். சரி தன் கையே தனக்கு உதவி, நம்ம தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை வச்சு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நமக்குன்னு இருக்கிறது தான் நமக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடுறேன். அப்பா தீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருந்தேன். நாங்கள் கூட்டுற நேரம் பார்த்திங்கன்னா எப்படி மழை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் இருந்தோம். அப்பா கேட்டுட்டு இருந்தார், ஏன் அப்போ மழை வர மாட்டிருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தீ போட ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் அப்பா என்னடானா இந்த இடத்தையே தீ போட ஆரம்பிச்சிட்டாரு. மாடு வேறு நின்றுட்டு இருந்தது, காற்று வேறு பயங்கரமாக எங்கள் நேரம் வந்துருச்சு எங்களுக்கு. ஆனால் சரியான பயம்தான். பற்ற வைக்க சொன்னையுமே காற்று நல்லாவே வர ஆரம்பித்தங்காட்டி ஐயோ எங்காவது பிடிச்சிக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம்தான். ஆனால் அப்பா எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்படிங்காட்டி அவருக்கெல்லாம் அந்த நேக்கு தெரியுது. எப்படி எந்த நேர் பற்ற வச்சோம்னா காற்று எந்த பக்கம் அடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. நமக்கெல்லாம் அது ஒன்றும் தெரியாது. ஏன்னா மூணான்னு சொல்லி பற்ற வச்சுருவோம். அதான் நாம் இப்போ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்துடுறாங்க அப்பாலாம். அதனால் நாம் ஏதாவது ஒரு வேலைக்கு ஆரம்பிச்சிட்டா போகுது, அப்பாலாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அது ரொம்பவே எங்கள் அப்பாட்ட ரொம்பவே பிடிச்சது. நாம் சும்மா ஹெல்ப் பண்ணாவே போதும், அவங்களே அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஆனால் சரியான காற்றுங்க. மழையுமே வர ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்று தான் பயங்கரமாக விளைஞ்சு மழை ஒன்றையும் காணோம். சும்மா காற்று தான் மேகத்து காற்று பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தது. நாங்கள் என்ன மழை நல்லா பெஞ்சா பரவாயில்லன்னு பார்த்தா காற்று தட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிருச்சு. மழை எங்களுக்கு வேலையில்லாத வேலை வச்ச மாதிரி தகரத்தை தூக்கி எரிஞ்சிருச்சு. அப்புறம் சரி தகரத்தை போட்டு வச்சிடலாம், இல்லைன்னா நைட்டுக்கும் மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் சேர்ந்துட்டு தகரத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் இதை விட ஒன்று நினச்சது என்னென்னா, வாழை மரம் வச்சுருக்கிறவங்களாம் ரொம்பவே பாவம், காற்று பயங்கரமாக இருந்துச்சு.